சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல். வங்கியில் கணக்கு உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது அனைத்து வாடிக்கையாளர்களுமே உங்கள் பேங்க்கில் போயிட்டு இதை கட்டாயம் செய்யணும், இல்லைன்னா வங்கி கணக்கு முடக்கப்படும் அப்படின்னு ஒரு சில வங்கிங்க அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வங்கிகளுக்கு சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் செய்யணும் அப்படின்ற அனைத்து கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளுக்குமே முதன்மையான வங்கி. அவங்க சொல்கிறது தான் அனைத்து வங்கியுமே ஃபாலோ பண்ணணும். அவங்க லீவ் சொன்னாங்கன்னா லீவ் கட்டாயமாக அனைத்து வங்கிக்கும் கொடுத்தாகணும். ஒரு வங்கி ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரையும் அனைத்துமே ஆர்பிஐ தான் ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் என்ன ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த விதிமுறைகளின் அடிப்படையில் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. 30 செப்டம்பர் 2024 அன்று யாருடைய கணக்கின் கேஒய்சி சரிபார்ப்பு காலக்கெடு முடிவடைந்ததோ அவர்கள் தங்கள் தகவலை புதுப்பிக்க வேண்டும். கேஒய்சின்னு சொல்லக்கூடிய இதை நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு வாடிக்கையாளர்கள் தேவையான ஆவணங்களை மின்னஞ்சல் அல்லது அஞ்சல் மூலம் அவர்களின் அடிப்படை கிளைக்கு அனுப்பலாம். காலக்கெடுவுக்குள் கேஒய்சி புதுப்பிக்கப்படாவிட்டால் உங்கள் கணக்கில் என்ன செய்ய முடியும் என்பதில் வரம்பு விதிக்கப்படலாம், அல்லது கேஒய்சி புதுப்பிக்கப்படாத நபரின் கணக்கு முடக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கேஒய்சியை நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச் இல்லைனா அவங்க சொல்லியிருக்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான காலக்கெடு எவ்வளோ நாளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 23 தான் கடைசி நாள் அப்படின்னும். ஸோ அதுக்குள்ளே அனைவருமே யாரெல்லாம் கேஒய்சி முடிஞ்சிட்ருக்கோ அவங்க எல்லாருமே புதுப்பிச்சுக்கணும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக எந்த வங்கிக்கு இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் வங்கியில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒவ்வொரு வங்கியிலையுமே இந்த கேஒய்சி அப்படின்றத புதுப்பிக்க சொல்லி அப்டேட் வரும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகலாம். ஸோ யாரெல்லாம் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் கேஒய்சி போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அக்கௌண்ட் முடக்கப்படலாம். அப்படி இல்லைனா ஒரு சில வகையான வரம்புகள் அந்த அக்கௌண்ட்க்கு விதிப்பாங்க. ஸோ அது மூலமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அனைவருமே கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.